இப்போது அசோக் லேலண்ட் கியர் பாக்ஸில் ஆயில் சீல் எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ இருக்கிற இந்த காற்று பின்னை ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரெயிட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது இந்த செக் நட்டை வந்து லூஸ் பண்ணி கழட்டி தனியாக வச்சுக்கணும். அடுத்தது இந்த பாடியை அப்போ உருவியாச்சுனாக்கா உங்களுக்கு ஆயில் சீல் வந்து தெரியும் கிட்டத்தில். அதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கொஞ்சம் லேசாக பொறுமையாக தட்டி எடுக்கணும். அடுத்து எடுத்துட்டு புது ஆயில் சீலை என்ன பண்ணணுனாக்கா லைட்டாக வச்சு 4 பக்கமும் நீங்கள் ஒரு ஈவனாக வந்து தட்டணும். தட்டி நம்ம ஃபஸ்ட்டில் கழட்டின அந்த அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் இந்த மில்லிங் இதோட ஜாயின் பண்ணி கரெக்டாக போட்டு விடணும். போட்டுவிட்டு அடுத்து செக் நட்டை போட்டு கரெக்டாக லாக் பண்ணிடணும். இந்த செக் நட் வந்து அதிகம் அடிப்படித்து கிராக் எதுவும் ஆகக்கூடாது. கொஞ்சம் மீடியமான நல்ல ஒரு பொருளை கொண்டு கரெக்டாக தட்டுங்க. தட்டிட்டு இதுக்கு காற்றுப்பென் பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஹோல்ஸில் உட்கார வச்சு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டில் கழட்டினோம் இல்லையா காற்றுப்பென், அதை வந்து போட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணி பெண்ட் பண்ணி விட்ருங்க.